குதிரை அழகா வீர நட அழகா முரட்டு மீச அழகா சாமி முத்த கண்ணு அழகா சிங்க நட நடந்து எங்க கத்து வேலை சாமி வர உலகம் மயங்கி நிற்கும் கேளுங்க பேரழக எடுத்து சொல்றேன் கேளுங்க. சாமிக்கு முன்னாடி வரும் குடைகள் வீதியுலா வரும்போது கடவுளின் மரியாதைக்குரிய அடையாளமாக கருதப்படுகிறது. இவை அலங்கார குடைகள். பட்டுத்துணியில் கடவுளின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். கடவுளின் மகிமையை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் தேரி குடியிருப்பு அருள்மிகு கற்குவேல் அய்யனார் கோயிலிலும் கல்லர்வெட்டு திருவிழாவின் போது உற்சவமூர்த்தி குடையுடன் வீதி உலா வருவார். திருக்குடையுடன் வீதியுலா வந்த அருள்மிகு பூரணம் பொற்களை சமேத கற்குவேல் அய்யனார் 2019 வரை திருக்குடையுடன் தான் ஊர்வலம் வந்தார். பின்னர் கால சூழ்நிலை காரணமாக கடந்த 5 வருடங்களாக திருக்குடை இல்லாமல் நகர்வலம் வந்தார். இந்த வருடம் கல்லர்வெட்டு திருவிழாவின் போது, அதாவது 15/12/2025 புதிதாக திருக்குடையை உற்சவமூர்த்திக்கு அர்ப்பணித்தனர். அவர்கள்தான் தேனி போடி வழிபாட்டுக்குழு சின்னக்காலை நாடாரின் வழித்தோன்றர்கள். இவர்கள் 11 தலைமுறையாக வழி வழியாக பரம்பரையாக கற்குவேல் அய்யனாரை குலதெய்வமாக வழிபட்டு வந்தவர்கள். தற்போதும் வழிபட்டு வருகிறார்கள். இந்த குடையின் நடுவில் கற்குவேல் அய்யனார் அமர்ந்த கோலத்திலும் பூரணம் பொற்களை நின்ற கோலத்திலும் காட்சி தருகிறார்கள். அதனை அடுத்து அய்யனாரை தாங்கி வரும் வெள்ளை குதிரையின் படமும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த திருக்குடை அழகான வெல்வெட்டு துணியால் நெய்யப்பெற்று சுற்றிலும் குஞ்சங்கள் அழகாக தொங்குகின்றன. இது பார்ப்பதற்கே மிக மிக அருமையாக இருந்தது. தேனி போடியை சார்ந்த அருள்மிகு கற்குவேல் அய்யனார் வழிபாட்டு குழுவினர் இந்த திருக்குடைக்கு பூஜைகள் நடத்தினர். இந்த திருக்குடை அருள்மிகு கற்குவேல் அய்யனாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த குடையுடன் தான் இந்த வருடம் வீதி உலா வந்தார். வரும் காலங்களில் அருள்மிகு பூரணம் பொற்களை சமேத கற்குவேல் அய்யனார் உற்சவமூர்த்தி வலம் வரும் வெள்ளை குதிரையானது தகதக என்று ஜொலிக்கும் தங்கக் குதிரையாக மாற அய்யனாரை அனைவரும் ஒன்று கூடி வேண்டுவோம். வானில் நிலவழகா கற்குவேலம் பேரழகா, வானில் நிலவழகா கற்குவேலம் பேரழகா, அங்கே நெருங்கி வந்து பாருங்க சாமி அன்பு முகம் இன்னும் அழக பாருங்க. முத்து முத்து சலங்க சத்தம் முன்னே வருது பாரு, யாரு வர்றா பாரு அந்த சாமி அழக பாரு, குதிரை மொழி சுவாமி அங்க குதிச்சு வரத பாரு. கள்ளவெட்டு திருநாளில் தேரிக்குடி ஊரெங்கும் ஆனந்த வெள்ளம் பொங்கும். கற்குவேலன் பேச்சியம்மன் அருள் பெறவே பக்தர் படை பரவசமாய் கோயில் திரளும். வேண்டுதல்கள் நிறைவேற்ற வருகின்றனரே, பாசமுடன் பக்தியுடன் படைக்கின்றனரே. வேண்டுதல்கள் நிறைவேற்ற வருகின்றனரே, பாசமுடன் பக்தியுடன் படைக்கின்றனரே.